நாராயணன் அவர்கள் தலைமையில வந்து நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு இமேஜிங் டெக்னாலஜி, அதாவது 3D இமேஜிங் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ற இமேஜிங் டெக்னாலஜி, அந்த எக்யூப்மெண்ட்டை சென்னையில முதல் முறையா நம்ம காவேரி மருத்துவமனையில ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்குன்னா மெயினா பிரெயின் சர்ஜரி, ஸ்பைன் சர்ஜரி அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிக்கு யூஸ் பண்றது. பிரெயின் அண்ட் ஸ்பைன்ல பாத்தீங்கன்னா அந்த 1 மில்லிமீட்டர் நுணுக்கம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா க்ளோசர் டு த பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜி மூலமா பேஷண்டோட கிளினிக்கல் அவுட்கம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ டாக்டர்ஸ் அண்ட் அவங்களோட சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இது ஓம் டெக்னாலஜிங்கிறது சென்னையில முதன்முறையா காவேரி மருத்துவமனை குழுமத்துல இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எதுனாலுமே வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு ஆபரேஷன் பண்ணலாம். சோ இது சர்ஜரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி. அதனால எந்த ஒரு சர்ஜரியுமே அது நுணுக்கமா பண்ண முடியும். இந்த இதுல ஏஜ் லிமிட் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆபரேட் பண்ணலாம். இந்த எக்யூப்மெண்டோட காஸ்ட் வந்து பல கோடி ரூபாய், சரிங்களா? சோ அதனால அது வந்து ஒரு 6 to 7 crores மேல அந்த இதோட காஸ்ட். பேஷண்ட் வந்து இது வந்து டைரக்டா அந்த காஸ்ட் போகாது. சோ இந்த பேஷண்ட் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன கேட்டகரியில தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுவோம். பட் இது வந்து சார்ஜ் வந்து எக்யூப்மெண்ட்னால நம்ம சார்ஜ் பண்ண போறது இல்லை. சோ எந்த பேஷண்ட் இந்த ஆபரேஷன் தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் இல்லைன்னா நம்ம சிஆம்னு ரெகுலரா யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா நிறைய நேரம் உங்களுக்கு ரேடியேஷன், அதனால ஒரு ஆபரேஷனோட டைமும் ப்ரொலாங் ஆகும், பேஷண்டோட ரிகவரியும் ஜாஸ்தி ஆகும். இந்த இமேஜிங் டெக்னாலஜி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேஷண்டோட ஆபரேஷன் தியேட்டரோட டைமும் கம்மியாகும். அதனால குயிக்கா வீட்டுக்கு போயிடலாம். இன்ஃபேக்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இதனால வந்து ஒரு மருத்துவத்தோட ஒரு பிரைன் அண்ட் ஸ்பைன் சர்ஜரியோட காஸ்ட் கம்மியாகவே உள்ள ஜாஸ்தி ஆகாது. டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு மருத்துவ வியாதி, அதாவது அது வந்து மெடிசின்லயே கியூர் பண்ணலாம். பட் சர்ஜரி தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இந்த கருவி மூலமா ரொம்ப நல்லா பண்ணலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பண்ணலாம் இந்த ஆபரேஷன். இல்ல, சோ சார் சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த கருவி தேவைப்படாது. சோ எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு அது தேவையோ அந்த பேஷண்ட்ஸ் மட்டும்தான் அந்த கருவி யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. சோ இதுல வந்து எக்யூப்மெண்ட் பொறுத்து இருக்குது. சோ இதனால வந்து நம்ம டேட்டா எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம், அடுத்த பேஷண்ட் எப்படி பண்ணலாம், இந்த பேஷண்ட் எது ப்ராப்ளம் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஏஐ கருவி மூலியமா அது வந்து ரோபாட்டிக்கும் சேர்த்து ஆபரேஷன் பண்ணலாம். டெக்னாலஜி மட்டும் இல்ல, மூளைக்கும் முதுகெலும்புக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தீங்க. அதே போல இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கும் மருத்துவத்துறைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தீங்க. அதே போல இப்போ இந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இஸ்ரோ என்ன விதமான நடவடிக்கை எடுக்கும்? இந்திய விண்வெளி துறைக்குள்ள இது பாத்தீங்கன்னா நிறைய இது. ஒண்ணு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டி ஆஃப் த இந்தியர்களுக்குள்ள சேஃப்டி செக்யூரிட்டிக்கு உள்ள தேவையானதெல்லாம் செய்யறது. பட் இந்த ஏரியால நிறைய ஒர்க் நடந்துட்டு இல்ல. அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து நிறைய பார்டர் இருக்குங்களா, கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர் சீசோர் இருக்கு. அப்ப கடல்ல இருந்து நிறைய பேர் அங்க வரலாம், கடல் வரும். அதே மாதிரி பார்டர்ஸ் நிறைய இருக்கு. அப்ப இங்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம். நிறைய செயற்கைக்கோள் வேணும். அதுக்காக தான் நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணி இது பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 55 சேட்டலைட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த 55 சேட்டலைட் மட்டும் போதாது. இந்த ஃபுல்லா பார்டர்லாம் மானிட்டர் பண்ணணும், இந்த கடற்கரை ஓரம் எல்லாம் மானிட்டர் பண்ணா நிறைய செயற்கைக்கோள் வேணும். அப்ப அதுக்காக தான் ஒரு வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வந்து பிரைவேட் ஆட்களும் மற்ற கம்பெனிஸ் யார் இருந்தாலும் செயற்கைக்கோள் செய்யலாம், நாங்க ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி செய்ய போறோம். இப்ப 55 சேட்டலைட் இருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல அதை 150 கிட்ட மாத்த கூட்ட போறோம். இந்த மாதிரி நிறைய கூட்டினாதான் இந்த ஃபுல்லா மானிட்டர் பண்ண முடியும். இது வந்து நல்ல ஒரு திட்டம். இது ரொம்ப பயன்படும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது நீங்க வந்து இந்த எப்ப ஒரு டிஸ்கவரி புதுசா வந்தாலும் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் நிறைய பேர் எதிர்ப்பாங்க. அது எதுக்குது அப்படி எதுக்குறது பாத்தீங்கன்னா சில டைம்ல அதனால ரொம்ப பயன்கள் வருதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு நல்ல திட்டம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.
say hi.